ஹரி ஓம் ராமானுஜாய. இதுதான் செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலின் திருமந்திரம். தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலில் வழிபாட்டு முறைகள் எல்லாமே வித்தியாசமானவை, புரட்சிகரமானவை. மனிதனையே தெய்வமாக்கி தெய்வத்தோடு வாழக்கூடிய அற்புத கோயில். அதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பவை. திருமணி மாலை, திருமணி கோவை, அனந்தம்மாள் தசப்பதிகம் ஆகிய நூல்களின் பொருளை உணர்ந்தால் கடவுளோடு வாழக்கூடிய நிலையை நாம் அடையலாம். நமது குலதெய்வம் அருள்மிகு 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலில் அருள்பாலிக்கும் சித்தராகிய பெரியசாமி ஐயாவின் உத்தரவுப்படி திருமணி கோவையின் 10ஆம் பாடலின் விளக்க உரையை எழுத தூண்டிய ஐயாவின் மலர்பாதங்களை போற்றி வணங்குகிறோம். திருமணி கோவையின் பாடல்களையும் பொருள்களையும் நாம் திரும்ப திரும்ப படிக்கும் போது நாம் வாழும் நிலையிலேயே பேரின்பப் பேற்றை அடையலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விளக்க உரையை தெளிவாக கேளுங்கள். இந்த விளக்க உரை ஆத்திக்கலை சேனல் மூலம் உங்களுக்கு ஒளிபரப்புகிறோம். தங்களின் மேலான கருத்துக்களை கீழே பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பாடலையும் பாடலின் விளக்க உரையையும் தொடர்ந்து பாருங்கள். முதலில் திருமணி கோவையின் 10ஆம் பாடலை பார்ப்போம். கயல்வாளை தானமீறி கனியில் சாடி கனிரசமாய் பாய்ந்து சென்னல் விளைவதாகும். வயல்தோறும் சங்கினங்கள் ஈன்ற முத்தை வாரியே அன்னமது அடைதான் காக்கும். மயமான தென்றிசை பதியில் வாழும் மண்டலத்தோன் துதி செய்ய வளமுண்டாகும். செயலான எனது குரு ஆசான் பாதம் தெரிசிப்பேன், என்னாலும் தெரிசிப்பேனே. இனி இப்பாடலின் விளக்க உரையை கேட்போம். அல்ல அல்ல குறையாத அருவிநீர் பாயும் மருத நிலத்தில் அழகிய கண்களை உடைய கயல் மீன்களும் குளத்தில் வாழும் வாளை மீன்களும் கணக்கில்லாமல் நண்டு வலையில் பாயும். இவ்வளவு செழிப்பமான நீர்வளம் மிக்க இடத்தில் செந்நெல்லானது விளையும். செழிப்பமான நீர்வளம் மிக்க ஒவ்வொரு செந்நெல் வயலிலும் விதவிதமான சங்கினங்களின் புதிய உயிரினங்களை உருவாக்கக்கூடிய முத்துக்களை அன்னப்பறவைகள் தன்னுடைய முட்டைகள் என்று நினைத்து அடைகாக்கும். உடலுக்கும் உள்ளத்துக்கும் அழகையும் சுகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பை உடைய தனித்துவமான தெற்கு திசை ஊரில் வாழுகின்ற ஐயாவை வழிபாடு செய்யும்போது நமக்கு எல்லா நலங்களும் வளங்களும் கிடைக்கும். எங்களுடைய அறியாமை என்னும் இருளை அகற்றும் இந்த பரந்த உலகத்தில் எல்லா வளங்களும் உருவாக காரணமான வழிகாட்டுபவரின் திருவடிகளை எந்நாளும் போற்றி வணங்குவோம். உங்களின் பொற்பாதங்களை தினம்தோறும் போற்றி வணங்குகிறோம். திருமணி கோவையின் அனைத்து பாடல்களையும் பாடி அவற்றின் விளக்கத்தை பொருள் உணர்ந்து நாம் வாழும் காலத்திலேயே கடவுளை அடைவதற்குரிய வழியை தேடுவோம். அருள்மிகு 5 வீட்டு சுவாமிகளை மனதார நினைத்து திருமணி கோவையின் பாடல்களை வாயார பாடி போற்றி வணங்குவோம். திருமணி கோவையின் விளக்க உரையை எழுத தூண்டிய அருள்மிகு 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலில் அருள்பாலிக்கும் பெரியசாமி ஐயாவின் பொற்பாதங்களை போற்றி வணங்குகிறோம். அடியேன் தாசன். நன்றி, வணக்கம்.